மாரி நெறைய பேசலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோலாம் வந்து நான் யூடியூப்ல போடலாம் அப்படின்ற மாரி எடுக்கிறேன். போடுவேனா, போட மாட்டேனான்னு தெரியல. சரி வந்து சப்போஸ் போட்டேன் அப்படின்னா, இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. வந்ததுக்கு ஏதோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்ச மாரி இருக்கும். ஸோ நம்ம இதுவரைக்கும் லைஃப்ல நெறைய விஷயம் வந்து பண்ணியிருப்போம். ஆ நெறைய பேர் வந்து டிப்ரஷன்ல இருப்பீங்க. ஸோ மென்டல் டிப்ரெஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஏதாவது ட்ராமாஸ் அண்ட் தென் வந்து ஃபினான்ஷியலி டிப்ரெஷனாக இருக்கலாம், இல்லை வந்து ரிலேஷன்ஷிப்பில் டிப்ரெஷனாக இருக்கலாம். நிறைய ரீசன் வந்து டிப்ரெஷனுக்கு காரணமாக இருக்குது. ஸோ ஆஸ் பர்ஸ்னலி ஐ கான் த்ரூன் வேரியஸ் டிப்ரெஷன். ஸோ அதிலிருந்து நான் வந்து எப்படி வெளியே வரேன், எப்படி வெளியே வந்தேன். கண்டிப்பாக இப்போ வந்து என்னென்னா கம்ப்ளீட்டாக எனக்கு டிப்ரெஷனே இல்லை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இருக்கும். பட் வந்து வி நீட் டு டிஸ்ட்ராக்ட். ஸோ அந்த அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து அடுத்ததுக்கு போகணும். அதுக்கு மூவ் ஆன் ஆகணும் அப்படின்றது கூட நெசசரி கிடையாது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஏதாவது பண்ணுறதுனால கூட அதில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆகலாம். ஸோ லைக் எப்பயுமே வந்து இதனால் வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அந்த விஷயத்தில் எப்படின்னா ப்ரியாரிட்டைஸ் வந்து யாருக்கு இருக்குன்னா, ஆப்போசிட்டில் இருக்கவங்களோ இல்லை வந்து இன்னொருத்தரை பேஸ் பண்ணி தான் நம்மளோட டெசிஷன், ப்ரியாரிட்டி எல்லாமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு மேக்ஸிமம் அட் தி எண்ட் வந்து நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா டிப்ரெஷன். ஸோ அந்த எண்டு வந்து நமக்கு அப்படி வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் யுவர் செல்ஃப் அண்ட் தென் ப்ரியாரிட்டைஸ் அதர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியத்துவம், நம்மளுக்கு என்ன, நம்ம இது பண்ணுறதுனால நமக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கிது, இப்படியெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்றத செல்ஃப் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு வே ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எப்படின்னா, ஸோ இதை பண்ணலாமா, பண்ண வேணாவா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நமக்கு வந்து ஒரு செல்ஃப் அனலைசேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நமக்கு எது பண்ணாலும் ஒரு பெட்டர்மெண்ட்டாக பண்ணணும் அப்படின்றத விட ஸோ இதெல்லாம் பண்ணுறோம் நம்ம பெட்டராக ஆகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ அது மட்டும் கிடையாது. அதே மாதிரி ஜிம்முக்கு போங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து நேச்சர் ரிலேட்டடானா எங்கேயாவது ட்ராவல் பண்ணுங்கள், இல்லை செடி வாங்கிட்டு வந்து வளருங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னென்னா சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லாத்துலேயும் வெளியே வந்துடுங்க. ஏன்னா வந்து முக்கால்வாசி வந்து நமக்கு டிப்ரெஷனுக்கு ரீசனாக இருக்கிறதே வந்து இந்த சோஷியல் மீடியா தான். ஸோ ஏன்னா ஓல்டன் டேஸ்க்கெலாம் வந்து ஏதாவது ஒருத்தர் வந்து பொருள் வாங்குகிறாங்க, இல்லை வீடு கட்டுறாங்க, இல்லை ஆசெட் வாங்குகிறாங்க, இல்லை காரு, வாட் எவர் த ஆசெட்ஸ், இல்லை ஏதாவது ஒரு லக்ஸரி திங்ஸ் வாங்குகிறாங்க அப்படின்னா அதை யாருமே போஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதை வந்து யாருமே ஷோ அப் பண்ண மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் அவங்கள சுற்றி இருக்கிற ஒரு 4 பேருக்கு தெரியுமே தவிர்த்து வைடாக யாருக்கும் தெரியாது. பட் நவடேஸ் இந்த சோஷியல் மீடியா என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ ஈவன் வந்து ஒரு சிங்கிள் வந்து நம்ம ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வாங்க ஆரம்பித்ததுலேருந்து நம்ம வந்து இப்போ வந்து ஃபாரின் வெஹிக்கிள்ஸ், அதாவது வந்து ஜெர்மன் காசாக இருக்கட்டும், இல்லை வந்து அதாவது இம்போர்ட்டட் காசாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணி நான் வாங்கிட்டேன், இந்த கார் வாங்கிட்டேன், இந்த இவ்வளோ பட்ஜெட்டில் வந்து வீடு கட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எப்படின்னா, இது எப்படி பண்ணுதுன்னா வந்து லக்ஸரியாக இருக்கவங்க நல்லபடியாக இருக்காங்க. பட் இங்கே பெரும்பாலும் மக்கள் வந்து என்னென்னா ஒரு 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 20,000லேருந்து ஒரு 25,000க்குள்ளே தான் சம்பாதிக்கக்கூடிய நிறைய ஆட்கள் இருக்காங்க. நான் இந்த 20,000ன்றது 25,000 சொல்கிறதே அதிகம். 5,000 10,000த்துலேயே இன்னமும் ஏஜ் ஆகி இன்னமும் சம்பாதிக்கிறவங்க அவ்வளோ தான். அந்த 5,000த்துக்குள்ளே குடும்பம் நடத்துகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது நம்ம வந்து என்ன சொல்கிறது,
ஸோ இந்த மாதிரி எல்லாம் சோஷியல் மீடியாவில் நம்மளே பார்க்கணுன்னு நினச்சா கூட நம்ம பார்க்குறதில்ல. ஆட்டோமேட்டிக்காக அது ஃபீட் ஆகுது. அதில் தான் வந்து இப்போ நம்ம இப்படி தள்ளணும் அப்படின்னா ஒருத்தங்க கார் வாங்கினது வருது, ஒருத்தங்க இப்படி தள்ளணும் அப்படின்னா ஒரு வீடு வாங்கினது வருது. அது போக 3 ஷார்ட்ஸ் பார்த்தா 2 ஆட் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை வந்து செல்ஃப் செல்ஃப் அதாவது வந்து செல்ஃப் அண்டர் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வந்து நமக்கே தெரியாமல் இந்த சோஷியல் மீடியா நமக்குள்ளே வந்து பில்ட் பண்ணுது. ஸோ இதோட எண்டு ரிசல்ட் என்னவா இருக்குது அப்படின்னா நமக்கு டிப்ரெஷனு, ஆன்சைட்டி, நம்ம வந்து இவ்வளோ படிச்சிருக்கோம், அப்போ நம்ம இவ்வளோலாம் சம்பாதிச்சது வேஸ்ட்டாக. ஸோ நிறைய பேர் வந்து இந்த வீடியோலாம் பேசுவானுங்க, நீங்கள் 9 to 5 ஜாப் போகிறீங்களா, நீங்கள் ஒரு ரேட் ரேஸில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறதா இருக்கட்டும். இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பல கோடியில் சம்பாதிக்கலாம், ட்ரேட் பண்ணுங்கள், BMW கார் வாங்கலாம், டுகாட்டி பைக் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் நிறைய சொல்லுவானுங்க. ஆனால் வந்து இவனுங்களே என்ன பண்ணுவானுங்கன்னா இந்த மாதிரி வீடியோ போட்டு தான் சம்பாதிச்சிட்டு இருப்பானுங்க. யாரும் ட்ரேட்லாம் பண்ண மாட்டானுங்க. அவனுங்க வந்து அந்த ட்ரேடுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னா இது எப்படி கிராக் பண்ணணும் அப்படின்னு தெரியுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கிராக்குன்னு டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த டிஎம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஃப்ரீ இல்லை ஒரு வெபினார் ஒன்று கண்டக்ட் பண்ணுறேன். அந்த வெபினார் வந்து 3 hours. அந்த 3 hoursக்குள்ளே நீங்கள் எப்படி பிகினர்லேருந்து ப்ரோ லெவலில் ட்ரேட் பண்ணணும், எப்படி பிகினர்லேருந்து ப்ரோ லெவலில் வந்து நீ இன்வெஸ்ட் பண்ணி நீ ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கற்றுக் கொடுப்பேன். அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா வந்து 499 ஆர் வந்து 199 இது மட்டும் பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணால் போதும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஒரு 10,000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு 100 பேர் ஒரு ₹100 கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணால் கூட வந்து 10,000 ஆச்சு. 100 பேர் ₹100 கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணாலே 10,000 ஆச்சு. அவன் அதே வந்து ₹500 வச்சானா அதே 5 மடங்கு 50,000 ஆச்சு. அதே வந்து ₹1000 வச்சானா அதே 1,00,000 ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு வீக்குக்கு ஒரு செஷனில் ஒரு 100 பேருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா அது 1,00,000. அதே 4 வீக்கு 4 டைம் பண்ணான் அப்படின்னா 4,00,000. அவன் போட டைமு, வீடியோ போடுறதுக்கான ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கான காசு இதெல்லாம் ஒரு 2,00,000 போனால் கூட மந்தில் வந்து அவன் 2 lakhs சேன் பண்ணுறான். அவன் 2 lakhs சேன் பண்ணுறதுக்கு பேஸ் பண்ண மாதிரி அவன் வீக்லி எத்தனை பண்ணுவான். 100 பேருன்றது நான் பேசிக்காக சொல்கிறேன். அவன் ஒரு லட்சக்கணக்கில் ஒரு ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பான். அதுலேருந்து ஒரு 10,000 பேர் ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த 50,000ன்றது 5,00,000 ஆயிரும். ஸோ அப்படி இந்த மாதிரி தான் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நமக்கே தெரியாமல் இந்த சோஷியல் மீடியாலாம் நம்மளை என்ன பண்ணுதுன்னா நம்மளை வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக ஃபீல் பண்ண வைக்கிது. ஸோ இதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நம்ம நினச்சா மட்டும்தான் நம்மளால் வெளியே வர முடியும். வேறு யார் நினச்சாலும் வெளியே வர முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அவேராக இருங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க. உங்களால் என்ன சம்பாதிக்க முடியுமோ அதை சம்பாதிங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு வாழ பழகுங்க. டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். டூ வாட் யூ லவ் வாட் யூ டூ, லிவ் வாட் யூ ஹேவ். அவ்வளோதான். இது வந்து பேசிக்காக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ வந்து நல்லபடியாக இருங்க. ரொம்ப பெருசாக யோசிக்க வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் பண்ணுங்கள். ஒன் டே பெருசாக வரும் அப்படின்ற மாதிரி நினச்சி பண்ணுங்கள். அப்படியே வந்து சப்ஸ்கிரைபையும் கமெண்ட்டையும் தட்டி விட்டு போங்க. முடிஞ்சால் நான் அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது பற்றி பேசணும், இல்லை வேறு ஏதாவது பற்றி இந்த மாதிரி கிராக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் இந்த டாபிக் அப்படின்னு போடுங்க. அந்த டாபிக் பற்றி எனக்கு ஏதாவது தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதே மாதிரி வேறு விஷயத்தில் வந்து என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு வீடியோ சீரீஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு இன்னும் ஐடியாவே டெவலப் பண்ணல. ஸோ பார்ப்போம். இந்த மாதிரி நான் வந்து இப்போவே நான் எடுக்கிற வீடியோ வந்து டெஸ்டிங் வீடியோ தான். ஸோ வந்து லைட்டிங் கரெக்டாக இருக்கா, அவர் வந்து ஸ்க்ரீன் வந்து வாங்கினேன். இந்த ஸ்க்ரீன்லாம் வந்து எப்படி இருக்குது, லைட்டிங்லாம் செக் பண்ணுறதுக்கு அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்.